ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செடி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய வளையல் வந்து நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பீமாவுக்கு வந்திருக்கேன். பீமாவில் தான் வந்து நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. இதுதான் என்னோடய வளையல். ஸோ இந்த வளையல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன் இந்த வளையல் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படிலாம் வந்து வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து நிறைய வந்து கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமும் போட்டிருக்கேன், டிப்ஸும் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோலாம் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து வளையல் வந்து மாடல்லாம் வந்து பார்த்தேன். ஸோ என்னென்ன மாடல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக சும்மா ஓரெல்லாம் வந்து உங்களுக்கும் வந்து காமிக்கிறேன். உங்களுக்குமே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த மாதிரிலாம் வந்து வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். வேறு எதுவும் மாற்றம் இருக்குது இல்லை நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதில் என்னென்ன வளையலுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா 3% வேஸ்டேஜ் வந்து இருக்குது. ஸோ நான் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆகஸ்ட் 3 வரைக்கும் ஆஃபர் வந்து இருக்கும் அப்படி சொன்னாங்க. என்ன ஆஃபர்னால் ஒரு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 300 வந்து குறைவு அப்படி சொன்னாங்க. நீங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 150 வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க. இதே நீங்கள் வைரம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேரட்டுக்கு 15,000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. வளையல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே வந்து செயின் பார்த்திங்க அப்படின்னா 2%லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் வெட்டிங் செட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளி பொருட்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா காயினுக்கு 22 கேரட் காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. 24 காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 125 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறையா வந்து வளையல் வந்து வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே வளையலில் வந்து ஒரே டிசைனாக வந்து கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி வளையல் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ லைஃப் வந்து நல்லாவே வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து எனாமல் வச்சு இவங்க வந்து வைக்கவே இல்லை. அப்புறம் கல் வச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் ரோனியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் கலர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு மட்டும் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 17.5% அப்படின்னு சொன்னாங்க. 17%, 20% வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நான் வந்து 18% உள்ள நகை வந்து நான் எடுக்கிறேன், எனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு 2% நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அது வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் மேம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒவ்வொரு வளையலுமே பார்த்தீங்க அப்படின்னா 20 கிராம் வந்து இருந்துச்சு. அவ்வளோ வெயிட்டாக வந்து இருந்துச்சு. அது இல்லாமல் நல்ல கலராக அந்த சில்வர் கலரில் வந்து இருந்துச்சு. இந்த வளையல் பார்த்திங்க அப்படின்னா ரோனியம் கோட்டடு அந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்கு. அது ரோனியம் கோட்டிங் வளையல் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து வெயிட்டும் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல ட்ரெண்டிங்காக நல்ல டிசைனாக வந்து இந்த ரொம்ப லுக்காக காட்டுங்க அந்த வளையல் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா. நிறைய வந்து வளையல் வச்சுருந்தாங்க. ஆனால் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எனாமல் வந்து யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வளையலுக்கு வந்து எனாமல் இல்லாமல் தான் வந்து வச்சுருக்காங்க. ஒரே வளையலில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிசைன் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி டிசைன் தான் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி வந்து மேலே கோட்டிங் வச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வளையலை மட்டும் சூஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்ற மைண்ட் தாட்டில் தான் நான் போயிருந்தேன். அப்போ அங்கே போனதுக்கப்புறம் அந்த கோட்டிங் இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் இப்போ நான் வாங்கின ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வந்து ஃபுல்லாக எனாமல் தான் இருந்துச்சு. இது எனாமல்னால எனக்கு எவ்வளோ நஷ்டன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் கொடுக்கும்போது எவ்வளோ வெயிட் இருந்துச்சு, அதே இல்லாமல் நான் வந்து திரும்பி வந்து அதை உருக்குனாங்கள்ல அதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குன்றதே வீடியோ எல்லாத்துலேயுமே நான் வந்து காமிச்சிருப்பேன். எங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் பழசை போட்டுட்டு புதுசு எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வந்து இங்கே ஒன் டைமில் போட போகிறீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் வந்து நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோ பாருங்கள். பழசை போட்டுட்டு புதுசு நம்ம உடனே எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நஷ்டமாகுது அப்படின்றத அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாமா இல்லை ஒன் டைம் பண்ணலாமா அப்படின்றத அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் எனாமல் வச்சு வாங்காதீங்க, கல் வச்சு வாங்காதீங்க, நமக்கு தான் லாஸ் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அது வந்து எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு தெரியாதுல்ல. லாஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு தெரியாதுல்ல. அதையுமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்றத, எப்படி உருக்குறாங்க, எவ்வளோ வந்து
உருக்கும் போது எவ்வளோ வெயிட் இருந்துச்சு, என்கிட்ட கையில் கொடுக்கும்போது எவ்வளோ வெயிட் இருக்குன்றதையும் சொல்கிறேன். இந்த வளையல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3%. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன்ல ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 3% உள்ள வளையல் அப்படின்னு. இது எப்போயுமே இருக்குமா, எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதில் இருக்க வளையல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்க்க தான் வந்து லைட் வெயிட்டில் இருக்க மாதிரி இருக்குது, பட் ஹெவியான வெயிட் தான் வந்து இருக்குது. ஒவ்வொரு வளையலுமே பார்த்திங்க எடுத்தோன்னு பார்த்திங்க அவங்க சொல்கிறாங்க 11 கிராம் இருக்குது, 10 கிராம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 1 கிராமுக்கு 1 பவுன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அந்த வளையல். ஆனால் அந்த வளையல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயிட்டு. 1 பவுனுக்கும் சொல்ல முடியாது, 2 பவுனுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் வச்ச வளையலுக்கு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே பிளாஸ்டிக் வந்து வச்சுருப்பேன். ஆனால் இவங்க வச்சுருக்க வளையலுக்கு எதுக்குமே வந்து பிளாஸ்டிக்கே வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதையுமே அவங்க சொல்லிடுறாங்க. ரெகுலராக வந்து யூஸ் பண்ண முடியுமா முடியாதுன்றதை சொல்லிடுறாங்க. ஒன்றுனா அவங்க ஒன்றுன்னு சொன்னாங்க. இப்போ என்னோடய வளையல வந்து மேலே வந்து என் கை மேலே வச்சு இப்படி உரசி காமிச்சாங்க. அப்போ உரசி காமிக்கும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி உரசணும் அப்படின்னா அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம கையை வந்து கிழிக்கக்கூடாது. அது வந்து அந்த வளையல் வந்து நல்லா கிழிக்குது, நான் கொண்டு போன வளையல். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. அதே அவங்களோட வளையல் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி கையில் நம்ம தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், நல்லா சொர சொரன்னு இருக்கக்கூடாது. நம்ம கொண்டு போன வளையல் தான் பார்த்திங்கல்ல, அது என்ன ஒரு நல்ல சொர சொரன்னு தான் இருக்கும். நம்ம எடுக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய வளையல் கலெக்ஷன் பார்த்தேன். சரி வளையல் தான் நம்ம எடுப்போமான்றது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த சைடில் என்ன ஆரம் நெக்லஸ்லாம் வந்து நல்லா ட்ரெண்டிங்காகவும் இருந்துச்சு, நல்லா பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கால்குலேஷன் வந்து நான் கேட்டிருந்தேன். பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கினா நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க வேஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஜிஎஸ்டியும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 1 கிராமுக்கு வந்து 150 ரூபா போகுது அப்படின்னு சொன்னேன். அது ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, நீங்கள் ஒன் டைமில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதான் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்றத சொன்னாங்க. இப்போ நான் இன்னொரு ஷாப்பில் போய் பார்த்தேன். அப்போ அங்கே கேட்டப்போ இந்த மாதிரி ஆஃபர் அங்கே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆஃபர் அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ 75 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுதுல்ல மேம், அதனால் நீங்கள் போட்டுட்டு எடுங்க அப்படின்னா. இப்போ நான் வேஸ்டேஜ் எவ்வளவும் பே பண்ணணும். ஆனால் அங்கே ஸ்டார்டிங் பார்த்திங்க 7%லேருந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது வளையலுக்கு. இது தங்கமயிலில் நான் எடுத்தேன். அந்த கீழே இருக்க பால்ஸ் வந்து கழண்டு வந்துருச்சு. இன்னொன்று இது வந்து நல்லா காலில் மிதிப்பட்டு அந்த கட்டில் கீழே அடியில் போயிடுச்சு. அந்த இதில் மாட்டினோன்னே அது நசுங்கிருச்சு அந்த ஜிமிக்கி. அதனால் சரி அதையுமே இதோட போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இதோட போட்டுட்டேன். நான் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா அந்த திருவாணி எல்லாமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த ஜிமிக்கி பார்த்திங்க அப்படின்னா கீழே கழண்டு கட்டில் கடியில் இருந்துச்சு, நஞ்சு போய் கலந்துருச்சு. அதனால் நான் 2 வருஷம் அதான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தோடு நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தோடு நல்லா தான் இருந்திருக்கு. இப்போ அந்த தோடு அந்த மேலே இருக்கிறது மட்டும் நான் போட்டிருந்தேன். அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும்போது, அதுவும் இல்லாமல் அந்த ஷார்ப்பாக இருக்குது. நம்ம படுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தலைவாணிலாம் மாட்டி கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி அதையும் போட்டுடலாம் அப்படின்னு. எனக்கு அந்த தோடு போடும்போது கூட கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை. ஏன்னா நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணிட்டோம். 2.5 வருஷம் 3 வருஷம் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு டைம் தெரில. ஆனால் இந்த வளையல் போடும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ வெயிட் இருக்குது பார்த்துக்கோங்க. 36.70 மில்லி வந்து நமக்கு இருக்குது. நான் வந்து அந்த வளையலையும் அந்த தோடையும் வந்து கொடுத்தேன். தோடில் பார்த்திங்க அப்படின்னா கல் இருக்குது. ஸோ ஒரு கல் இருக்கும். அந்த மேலே இருக்க தோடுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல் இருக்கும். ஏன்னா அந்த கல் வந்து நமக்கு நஷ்டமாகும். கல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கும்போது வந்து பே பண்ணி வாங்குவோம். பட் வந்து நமக்கு ரிட்டன் கொடுக்கும்போது அது வந்து நமக்கு மைனஸாக தான் ஆகும். அதனால் கல் வச்சு மேக்ஸிமம் வந்து எடுக்காதீங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எனாமல் வச்சு எடுக்காதீங்க. என்னோட வளையல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கையிலேயே நல்லா நசுக்கிட்டாங்க. எந்த ஒரு ஆயுதமும் வேண்டாம், நல்லா நசுக்கி அதை வந்து அந்த நெருப்பு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே வந்து போட்டுட்டாங்க. மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்டாஃபே சொன்னாங்க, இன்னும் 1 இயரில் வந்து புதுசாக இதோட நல்ல யூஸ்ஃபுல்லான வளையல் வந்து எடுத்துடலாம், அதனால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க,
இன்னும் ஒரு வருஷத்தில் நம்ம புது வளையல் வாங்க போகிறோமே அப்படின்றதுல சந்தோஷத்தில் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு எனக்கு வளையல் போடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இருக்கிற ஜுவல்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு தோடு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நெக்லஸ், ஆரம் அந்த மாதிரி பிடிக்கும். எனக்கு வந்து வளையல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுவேன். கண்ணாடி வளையலாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி பேங்கிளாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி வளையல் போட ரொம்ப ஆசைப்படுவேன். ஆசைப்பட்டு நம்ம சீட்டு மாதம் மாதம் கட்டி நம்ம வாங்கும்போது அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இத்தனைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இதை வந்து திருப்பி சீக்கிரம் வந்து இது நம்ம கையை விட்டு போகுதே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் நியூ இயர் அன்னைக்கு தான் வந்து வாங்கினேன். இது 2024 நியூ இயர் அன்னைக்கு வாங்கினேன். பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு மட்டும் போட்டேன். எங்கள் அண்ணன் கல்யாணம் பார்த்திங்க அப்படின்னா 2/2 2வது மாதம் 2ஆம் தேதி. அன்னைக்கு ஒரு நாள் போட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அதை விட்டுட்டேன். போட்டுலேயே எனக்கு நிறையா வந்து அது நல்லா கையை கிழிக்க ஆரம்பிச்சு, அதுலேருந்து துகள் துகளாக வந்துருச்சு, உடஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எந்த பார்ட் உடையுது அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து இந்த வளையல் வந்து வாங்காதீங்க, தயவு செஞ்சு வாங்காதீங்க யாருமே. நீங்கள் வாங்கணும் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மேலே ஃபுல்லாக வந்து நல்லா கோட்டிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்களா, நல்லா வந்து பற்ற வச்சுருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த வளையல் வாங்கலாமா வேண்டாம்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சில டைப் வளையல்லாம் வந்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரூ டைப்பில் வந்து வாங்கிக்கோங்க. உங்கள் கைக்கு வந்து ரொம்ப வந்து அடக்கமாக இருக்கும். நம்ம அந்த முழி வந்து சில பேருக்கு பெருசாக இருக்கும், ஆனால் கை வந்து சின்னதாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ டைப் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் கம்பியாக வளையல் இருக்கலாம். அந்த மாதிரி வளையல் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கம்பி பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி நமக்கு இழுக்கும், நமக்கு யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி வளையல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ஒரு சில வளையல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சே வந்து நான் சொல்லியிருக்கேங்க. இதில் நம்ம வாயில் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். என்னோடய வளையல் பார்த்திங்க அப்படின்னா உருக்கி அழகாக ஒரு கட்டியாட்டம் வந்து இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக வந்து இருந்துச்சு. அந்த வெயிட்டை இப்போ பாருங்கள், நம்ம போடும்போது எவ்வளோ வெயிட் இருந்துச்சு அப்படின்னா 36.70 மில்லி இருந்துச்சா. இப்போ வெயிட் பார்ப்போம். இப்போ வெயிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 33.740. 33 கிராம் வந்து இருக்குது. நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 35 இருந்துச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி முடித்து பார்த்திங்க அப்படின்னா 34. நமக்கு எப்படியுமே ஒரு 1.5 கிராம் வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எனாமல் இருந்துச்சுல, அந்த எனாமலோட இதுவும் வெயிட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் கல் வந்து ஓகே, நம்ம தெரிஞ்சு அந்த ஒரு கல் இருந்தால் தான் அந்த ஜிமிக்கிக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எடுத்தது. பட் இந்த எனாமல் பார்த்திங்க அப்படின்னா அதுவே இவ்வளோ 1 கிராமுக்கு சம்திங் அதுவே வந்து போயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க இதில் வந்து நிறைய எனாமல் இருக்குமா, இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க. இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு நம்ம இந்த மாதிரி உருக்கும் போது அது நிறையா வந்து நமக்கு கழிவு தான் வந்து கொடுக்கும். மேக்ஸிமம் அந்த கல்லும் எனாமலும் இல்லாமல் வந்து எந்த ஒரு வளையல் இருக்கட்டும், இல்லைனா வந்து தோடு, நெக்லஸ் எதுனாலுமே அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வளையல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எனாமல் வச்சு தான் நமக்கு வந்து வாங்குகிறாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வந்து நிறையவே லாஸ் ஆகும். இவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னோடது வந்து ஒரு 33 கிராம் வந்து இருந்துச்சு. 33 கிராம் 740 மில்லி வந்து இருக்கா. அதை வந்து இவங்க அமௌண்ட்டாக வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8,945 ரூபா. அதை வந்து அமௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டா எனக்கு வந்து 3,14,000 வந்து வந்துச்சு நான் கொடுத்த தங்கம். அப்போ வந்து ரவுண்டாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் இப்போ 3,30,000 ரவுண்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 16,000 பே பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் அமௌண்ட்டாக வந்து பே பண்ணி நான் 1 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். அப்போ நம்ம 1 கிராம் வாங்கும்போது எனக்கு 35 கிராம் வந்து நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கிஃப்ட் வந்து இருக்குது. இதுதான் வந்து கிஃப்ட்டு. அந்த 3,30,000 இருக்குல்ல, அதை வந்து டிவைடட் பண்ணோம், 11 டிவைடட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30,000 வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த 30,000த்துக்கு நீங்கள் எதுனாலுமே மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே 10,000 தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆரம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா 10 பவுன். இந்த ஆரம் பார்த்திங்க அப்படின்னா 10 பவுனு மேலே இருக்குல்ல, அது வந்து 5 பவுனில் வந்து இருக்குது. நல்லா இருக்குல்ல இந்த ஆரம். நீங்கள் ஸ்கீமில் போட்டாலுமே உங்களுக்கு இதே கிஃப்ட்டு தான் வந்து தராங்க. இப்போ நான் சொன்னேன்ல பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிராம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா 35.120 கிராம் மொத்தமாக வந்து சேர்ந்துருக்கு.
நான் கொடுத்த 16,000க்கு அந்த 1 கிராம் வந்து சேவ் ஆகி தான் அந்த 35 கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு. அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 3,30,000 ஒரு ரூ. 148 இருந்துச்சு. அதை நம்ம கையிலேயே வந்து கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு புக்குமே வந்து போட்டு தந்துடுறாங்க. மந்த்லி வர வைக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வந்து நான் சொல்கிறேன். இதிலே வந்து சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு லாங்காக வந்து போகிற மாதிரி இருக்கும். நான் அந்த புக்கை காமிச்சு எப்படி வந்து ரேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காங்க, எப்படி வந்து கிஃப்ட்டு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் வேவாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா தேர்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.